ஹைட்ரோஸ்டாட்டிக் லா. அதாவது வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆழம் அதிகரிக்க அழுத்தம் வந்து அதிகரிக்கும். W = dP/dH. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக் வெயிட்டுக்கான ஃபார்முலாஸ்ல வந்து இதுவும் வந்து ஒண்ணு. dPன்னா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் இன் பிரஷர். dHன்னா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் இன் டெப்த். Wன்னா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக் வெயிட். அதாவது வந்து என்ன சொல்லுவாங்க, ரோஜின்னு வந்து சொல்லுவாங்கல்ல அது. சரிங்களா? ஸோ வந்து ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க அழுத்தம் வந்து அதிகரிக்கும். டெப்த் வந்து இன்கிரீஸ் ஆனோன்னா, பிரஷர் வந்து இன்கிரீஸ் ஆகும். டெப்த் வந்து டிக்ரீஸ் ஆனோன்னா, பிரஷர் வந்து டிக்ரீஸ் ஆகும். இப்போ இங்க பாருங்க, இதுல வந்து டெப்த் வந்து இன்கிரீஸ் ஆகுது. அப்ப வந்து H வந்து அதிகமாகுது. சரிங்களா? ஸோ வந்து H அதிகமாகும்போது வேல்யூ வந்து பாசிட்டிவ்ல வந்து வரும். இதே வந்து டெப்த் இங்க பாருங்க, இதுக்கும் தான். அதாவது வந்து அட்மாஸ்பியருக்கும் இந்த ம் இதுக்கும் அப்சல்யூட் 0 பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா? இதுக்கும் இடைப்பட்ட இத தான் வந்து நம்ம வந்து பார்க்கணும். ஸோ வந்து இதுக்கும் இடைப்பட்ட கேப்ப தான் வந்து நீங்க வந்து பார்க்கணும். இத பாருங்க, இது வந்து குறைஞ்சிட்டே இருக்கு பார்த்தீங்களா? ஸோ வந்து இது வந்து குறைய வந்து H வந்து குறையும். அப்ப வந்து அப்வர்ட்ல இருந்தோம்னா வந்து இதுக்கு வந்து மைனஸ்ல வந்து வரும். இம்பார்ட்டன்ட் நோட் வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டெப்த் வந்து இன்கிரீஸ் ஆனோன்னா, அதோட லீனியர் டைரக்ஷன்ல வந்து பிரஷர் வந்து இன்கிரீஸ் ஆகும். இப்ப வந்து டெப்த் வந்து 1 மடங்கு வந்து இன்கிரீஸ் ஆனோன்னா, பிரஷர் வந்து 1 மடங்கு வந்து இன்கிரீஸ் ஆகும். அந்த மாரி. இந்த ஹைட்ரோஸ்டாட்டிக் லாவ வந்து கம்ப்ரசிபிள் ஃப்ளூயிட்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்கம்ப்ரசிபிள் ஃப்ளூயிட்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாரி வந்து இத வந்து கால்குலேட் பண்ணும்போது லோக்கல் டென்சிட்டிய வந்து கணக்குல வந்து எடுத்துக்கணும் அப்டின்ட்டு சொல்லுவாங்க. சரிங்களா?